இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்கள் வெறும் கணிப்பு கெஸ்ஸிங் மட்டுமே. இது முழுக்க பொழுதுபோக்கு நோக்கத்திற்கு மட்டுமே வழங்கப்படுகின்றன. இது எந்த விதத்திலும் உறுதி செய்யப்பட்ட வெற்றியை அளிக்காது. வெற்றி அல்லது தோல்வி உங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் அதிகாரப்பூர்வ கேரள அரசு லாட்டரி முடிவு, அஃபிஷியல் கேரளா லாட்டரி ரிசல்ட் மீது தான் அமையும். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 39/76. நம்ம ஆல் போர்டில் 3 அல்லது 6 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். நம்ம கெஸ்ஸிங்கில் 3 டி போர்ட்லையும் 6 சி போர்ட்லையும் வந்திருக்கு. சரிங்களா? இவ்வளோ தான் நம்ம கொடுத்ததில் எப்படி கெஸ்ஸிங் எடுத்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே காமிச்சிருக்கேன். அவ்வளோதான். சரி, இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி கெஸ்ஸிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்மளுடைய வீடியோவுக்கு கீழே ஹைப்புன்ற மாதிரி பட்டன் வந்துச்சுன்னா மறக்காமல் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹைப் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணி உங்களுடைய ரிவ்யூவை கொடுங்க. அதே மாதிரியே உங்களுக்கு ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நம்மளுக்கு எதெல்லாம் டிஸ்கவுண்ட் ஆஃபராக இருக்கும் எல்லாமே நம்மளுடைய வீடியோவில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே பார்ப்போம். கெஸ்ஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி எப்படி நம்ம கணிப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேட் வைஸ் அப்படின்றத பார்த்தோன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு என்ன வருது அப்படின்றத பார்த்தோன்னா, இது என்ன டேட் அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு இங்கே இருக்கிற 2 டேட்ஸ் ஃபஸ்ட்டு எந்தெந்த தேதியில் வந்திருக்கு அப்படிங்கிறத இதில் பார்த்தோன்னா வச்சுங்களேன். இது 30ஆம் தேதி 30/31 ஜூலை மாதம் வந்தது. அதே மாதிரி அது எப்படின்னா நம்மளுக்கு வியாழன் வெள்ளி புதன் வியாழன் அப்படிங்கிற மாதிரி தான் பேட்டர்னில் சொல்கிறேன் நான். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னா, இங்கே இருக்கிற ரெண்டுமே நம்மளுக்கு என்ன டேட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் 6/7 அந்த 8/7/3/5 அப்படிங்கிறதுக்கு 2/9/2/2 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று 39/76க்கு எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு அதே மாதிரியே இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத இதில் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னு வச்சுங்களேன். ஸோ இங்கே நம்மளுக்கு இங்கே இருக்கிற 2 டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும். இந்த 13ஆம் தேதி 14ஆம் தேதி ஆகஸ்ட்டில் எப்படி வந்திருக்கு, அப்போ அதுக்கு இந்த 39/76 எப்படி வரும் அப்படிங்கிறது தான். இந்த 3002 அன்றைக்கி தான் நம்ம 112 அப்படின்னு கொடுத்தோம். அது 002 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டாக வந்துச்சு. சரி, இப்போ இதை வச்சு தான் நம்ம கணிப்புகள் எப்படி இருக்குது, என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற பட்டன் தெரிஞ்சால் மறக்காமல் ஹைப் அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. சரி நண்பர்களே, இப்போ நம்மளுக்கு கடைசியாக வந்த மூணு ரிசல்ட்டு இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனி அப்படிங்கிற வந்த மாதிரி எடுத்ததில் நம்மளுக்கு இங்கே 3 ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியுது. சரி, இப்போ இந்த 3 ரிசல்ட் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 7376 அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த 7376 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7376 நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் 39/76. ஸோ 7க்கு 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7க்கு 1 அப்படிங்கும்போது 3க்கு 7. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா 3க்கு நம்மளுக்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7க்கு நேற்று 9 நம்மளுக்கு பிஏ போர்டில் 9 அப்படிங்கும்போது 1. 7க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7க்கு 9, 6க்கு 7 அப்படிங்கும்போது 6க்கு 7. ஸோ 7197 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த 7376 அப்படிங்கிறத 1597 அப்படிங்கும்போது 3976க்கு எப்படி வருது அப்படிங்கிறது தான் இந்த இருக்கிற கெஸ்ஸிங். ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதையும் நான் உங்களுக்கு ஃபைனலாக எப்படி இதெல்லாம் கெஸ்ஸிங் பண்ணி வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 8735 இருக்குது. 8735 அப்படிங்கும்போது 8க்கு 2 அப்படிங்கும்போது 7க்கு 1, 7க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு 7 அதாவது 8க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று நம்மளுக்கு என்னென்னா 3. ஸோ 3க்கு 7. ஓகேங்களா? ஸோ 3க்கு 7. ஒரு நிமிஷம் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு
இந்த இடத்துல 8க்கு 2னா நம்மளுக்கு 3க்கு 7. ஓகேங்களா, 3க்கு 7. 7க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று வந்து 9, நம்மளுக்கு ஏ போர்டில் 9 அப்படிங்கும்போது 7க்கு 1. 3க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நேற்று பி போர்டில் வந்து 7, அப்போ 7க்கு 6. 5க்கு 2 அப்படிங்கும்போது 6க்கு 3. ஸோ நம்மளுக்கு இந்த பேட்டர்னில் கிடைச்சது 7163 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க, எப்படி வருது அப்படிங்கிறத கடைசியில் பார்த்துருவோம். சரி, இதில் வந்து 7900, இந்த இடத்துல 7900 3002 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 7க்கு 3 அப்படின்னா 3க்கு நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டு 3976 அப்படிங்கும்போது இங்கே 7க்கு 3னா 3க்கு வந்து 9, 9க்கு 0னா 9க்கு 0, 0க்கு 0னா 7க்கு 7, 0க்கு 2னா 6க்கு வந்து 8. ஸோ நம்மளுக்கு இதுபடி பார்த்தா நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது நம்ம 3976க்கு நம்ம இங்கே எடுத்துருக்கிறது என்ன அப்படின்றத பார்த்தோன்னா, இதில் நம்மளுக்கு கிடைச்சது வந்து 7197, இதில் நம்மளுக்கு கிடைச்சது வந்து 7163, இதில் நம்மளுக்கு கிடைச்சது வந்து 9078. இவ்வளோ தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ 7197, 7163, அடுத்தது 9078. ஸோ நம்மளுக்கு இந்த 3 பேட்டர்ன்லையும் நம்மளுக்கு கிடைச்சது இந்த நம்பர்ஸ் தான். சரி, ஓகே. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் அதே மாதிரி பேட்டர்னில் லாஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு 112 அப்படின்னு நம்ம கெஸ்ஸிங் எடுக்கும்போது 002ன்னு வந்துச்சுல, அந்த மாதிரி இருந்தால் இன்றைக்கி எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த இடத்துல கெஸ்ஸிங், இந்த இடத்துல வந்து நம்ம என்ன மாதிரி கெஸ்ஸிங்லாம் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதில் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு என்ன சேமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சேமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 917 வருது, 917 617 அப்படிங்கிற மாதிரி வருது, 917 617. ஓகேங்களா, ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத தெளிவாகவே பார்ப்போம். இதுதான் நம்ம வந்து இந்த 3 சார்ட்டை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். இந்த 3 சார்ட்டை எடுக்கும்போது ஒரு சில நாளில் பார்த்திங்கன்னா அது ஆல் போர்டு வருது, அது ஏ போர்டில் வருது, பி போர்டில் வருது, அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி வருது. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி எப்படி வரும் அப்படிங்கிறத தெளிவாகவே பார்த்துருவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு 7197 7163 9078. இதில் இப்போ நான் உங்களுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா 917 617. அதே மாதிரி இங்கே இருக்க பார்த்தீங்களா, இதில் வந்து 7 + 1 8, 7 + 1 8, 1 + 1 2, 6க்கு 6. ஸோ நான் வந்து உங்களுக்கு இதில் கெஸ்ஸிங் எப்படி வருதுங்கும்போது 917 617 826 அப்படிங்கிறது தான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் வருது. இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கூட நம்மளுக்கு 917 617 826 இவ்வளோ தான் நம்ம கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஓகேங்களா, சரி. இப்போ வந்து இதில் இந்த 9078 அப்படிங்கும்போது இதில் ஏதாச்சும் வாய்ப்பு இந்த இதில் என்ன இருக்கா அப்படின்றத பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கேயும் 79 இங்கேயும் 79 அப்படிங்கும்போது, அதாவது இந்த இடத்துல 7979 அப்படிங்கும்போது ஏசியில் வேணால் 79 அப்படிங்கிற மாதிரி வரலாம். 79 அப்படி இல்லைனா 97, அவ்வளோதான். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 97 இருக்குது, இந்த இடத்துல 97 இருக்குது, இந்த இடத்துல 97 இருக்குது. அப்படிங்கும்போது அது ஏபிஎஸ்சிபிசியில் காமனாக வருது. இவ்வளோ தான் நண்பர்களே நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங், அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து இதில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்தா நம்மளுக்கு வந்து 917 617 826. ஓகேங்களா, சரி. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பிசியில் பார்த்திங்கன்னா 16 17. ஓகேவா, 16 17. ஸோ
அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏசியில் வந்து 79 அதை பெருக்கினா 97. சரியா? இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு ஆல் போர்டு எப்படி வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லியும் ஆல் போர்டில் நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டே தான் இருக்குது. 8 அல்லது 6 ஆல் போர்டில். ஓகேங்களா? சரி, இது ஒரு பக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 7. இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங்கில் வருது. சரிங்களா? ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 7, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 6. இவ்வளோ தான் நண்பர்களே நம்மளுடைய கணிப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பட்ஜெட், அதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய வீடியோவில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இருக்கிற ஐட்டில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரியே நம்ம கமெண்ட் பாக்ஸு கீழே ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மறக்காமல் அந்த ஹைப்பை ப்ரெஸ் பண்ணிங்க. அதே மாதிரியே நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க மறக்காமல் நம்ம சேனலை. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.